புராண வரலாறுகளை கொண்ட அர்த்தநாரீஸ்வரர். நாமக்கல் மாவட்டம் திருசெங்கோடு நகரில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற 7 தலங்களில் ஒன்றாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3 சிறப்புகளையும் கொண்ட இக்கோவிலில் அம்மையும் அப்பனும் கலந்த திருமேனியாக சுயம்புவாக அர்த்தநாரீஸ்வரர் காட்சியளிக்கிறார். சிவன் வலது புறத்திலும் பார்வதி தேவி இடது புறத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோவில் தோன்றியதாக அறியப்படுகிறது. ஆனாலும் யாரால் எந்த காலகட்டத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது என்று உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த கோவில் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி அருகே செங்கோட்டு வேலவர், ஆதிகேசவ பெருமாள் சன்னதிகளும் அமைய பெற்றுள்ளது. இந்த கோவிலில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் செங்கோட்டு வேலவர் வெண்பாசானத்தால் ஆனதாக கூறப்படுகிறது. இதனால்தான் அர்த்தநாரீஸ்வரர் அபிஷேகத்திற்கு பால், இளநீர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அர்த்தநாரீஸ்வரரை திருஞான சம்பந்தரும் செங்கோட்டு வேலவரை அருணகிரிநாதரும் இத்தலத்தில் பாடியுள்ளனர். சிலப்பதிகாரம் முதலிய பண்டைய தமிழ் நூல்களில் இத்தலம் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களில் திருசெங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் போற்றப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற இந்த கோவிலுக்கு திருமணமாகாதவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள், வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலவரை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பதால் இங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். தேவ தீர்த்தம், கணபதி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சிவ தீர்த்தம், குமார தீர்த்தம், பாபநாச தீர்த்தம், திண்ம தீர்த்தம், எந்திர தீர்த்தம், வாயு தீர்த்தம் மற்றும் சப்த கன்னிமா தீர்த்தம் முதலான பல தீர்த்த சிறப்புகளை பெற்று இக்கோவில் விளங்கியிருக்கிறது. முன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே எழுந்த போரில் பெயர்த்து கொண்டு விண்ணில் பறந்து வந்து விழுந்த மேருவின் சிகரங்களுள் ஒன்று 3 பாகங்களாகி அவைகளில் ஒரு பாகம் ஆதிசேஷனின் சிரத்துடன் விழுந்த திருசெங்கோடாக அமைந்தது என்பது புராண வரலாறு. இதன் காரணமாகவே இக்கோவிலுக்கு நாகமலை, சேடமலை, மேருமலை, வாயுமலை முதலான சிறப்பு பெயர்களும் ஏற்பட்டன. இதோடு இல்லாமல் பார்வதி தேவி இடப்பாகம் பெற்ற வரலாறு, பிரிங்க முனிவர் வழிபாடு பற்றிய வரலாறு போன்ற புராண வரலாற்று சிறப்புகளையும் இக்கோவில் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருசெங்கோடு மலை செந்நிறமாக திகழ புராணம் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? காலத்தால் அளவிட முடியாத பழம்பெருமையும் புராண வரலாறும் கொண்டது திருசெங்கோடு என்ற திருக்கொடி மாட செங்குன்றூர். வட இமயம் தொடங்கி தென் குமரி வரை உள்ள சிவத்தலங்கள் 1008. இதில் பாடல் பெற்ற தலங்கள் என்னும் புகழ் பெற்றவை 274 கோவில்கள். இதில் தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் திருப்புக்கொழியூர் என்னும் அவினாசி, திருமுகன் பூண்டி, திருநானா என அழைக்கப்படும் பவானி, திருக்கொடி மாட செங்குன்றூர் என்று அழைக்கப்படும் திருசெங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், திருவெண்சாமக்கூடல், திருப்பாண்டி, கொடுமுடி, திருக்கரூரணி நிலை என்னும் கரூர் ஆகிய 7 தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் ஆகும். செந்நிறம் கொண்ட மலை என்பதால் செங்கோடு என அழைக்கப்பட்டது என்றாலும் செந்நிறமாக திகழ புராணம் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? திரிபுரம் எரிக்க புறப்பட்ட சிவபெருமான் மேருமலையை வில்லாக்கி வாசுகி என்னும் பாம்பை நானாக்கி அக்னி தேவனை அம்பு முனையில் பொருத்தி வாயுவை விசையாக்கி எடுத்து சென்றார். எல்லாம் சிவம் என்றிருக்க நம் துணையின்றி சிவனால் முப்புறத்தை எரிக்க முடியாது என மேரு, வாசுகி, அக்னி, வாயு ஆகியோர் ஆணவம் கொண்டனர். இதை உணர்ந்த எம்பெருமான் இவர்கள் துணையின்றி தம் சிரிப்பாலேயே முப்புறத்தையும் எரித்து அளித்தார். இந்த நிலையில் வாயுவுக்கும் மும்மூர்த்திகளின் ஆபரணமாக திகழும் ஆதிசேஷனுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற பெரும் போட்டி சண்டைகளில் தலையிட்ட தேவர்கள் மேருமலையை வாயு தன் பலத்தால் தகர்க்க வேண்டும், ஆதிசேஷன் தன் பலத்தாலும் படத்தாலும் அதனை தடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு போட்டியிட்டு வெல்பவர்களே பலசாலி என்று கூறினார்கள். அதன்படி மேருமலையை ஆதிசேஷன் பற்றி கொள்ள வாயுதேவன் தன் பலம் முழுவதை பிரயோகித்தும் வெற்றி காண முடியவில்லை. தோல்வியில் ஆத்திரம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் 7 லோகங்களிலும் காற்றே இல்லாமல் செய்கிறான். சுவாசிக்க காற்று இல்லாமல் உயிரினங்களும் பயிரினங்களும் மயங்கி விழ பயந்து போன தேவர்கள் வாயுவிடம் மன்றாடினார்கள். வாயுதேவன் மறுக்கவே தெய்வ குணம் கொண்ட ஆதிசேஷனை போட்டியில் விட்டுக் கொடுக்கும்படி வேண்டினார்கள். மனமிறங்கிய ஆதிசேஷன் தன் பிடியை தளர்த்த வாயு தன் பலத்தால் மோதி ஆதிசேஷனின் தலையையும் மேருமலையின் சில பாகங்களையும் பீத்துக் கொண்டு போகும்படி செய்தார். இதில் ஆதிசேஷனின் 5 தலைகளும் மேருவின் 5 மலைகளும் பெயர்ந்து விழுந்தது. ஆதிசேஷனின் நடுநாயகமான தலையும் அதிலிருந்து பீரிட்ட ரத்தம் தோய்ந்து விழுந்ததால் செங்குன்றூர் எனவும் பின்னர் திருக்கொடி மாட செங்குன்றூர் எனவும் வழங்கப்பட்டு காலப்போக்கில் மருவி திருசெங்கோடு ஆனது.